எந்தெந்த நேரத்துலலாம் எனக்கு வந்து இவங்க மாமியாரா மட்டுமே கண்ணில் பட்டாங்க. வந்து அவங்க வந்து கிறிஸ்டியன், ஸோ வந்து நாங்கள் ஹிந்து. இப்போ எனக்கு என்னன்னா என்னோட அம்மா அப்பாவுக்கு அப்புறமா அவங்க வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்களோ, அதை செய்ய மாட்டாங்களோ, இப்போலேருந்தே அவங்களுக்கு பழக்கப்படுத்தினாதான் அதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. விளக்கு பொருத்துவாங்களா? கொளுத்துவாங்க. எல்லாமே நாங்கள் சொல்றதுனால நான் வந்தேன்னா பயப்படுவாங்க. நான் வந்து சந்தனம் இப்படி தெளிக்கக்கூடாது, இப்படி தான் தெளிக்கணும், இந்த சந்தனம் எப்படி தெளிக்கணும்? இப்படி தெளிக்கக்கூடாது சார், இப்படி தான் சார் தெளிக்கணும். ரொம்ப என்ன ஃபுல்லாக கரெக்ட் பண்ணுறது இவங்க தான் சார். அப்படியே மாமியார் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி நிற்பாங்க இந்த சார். ட்ரெஸ்ஸாவது நீங்க சூஸ் பண்ணதா இல்லை அவங்க தான் சொன்னாங்க? அரிசி பார்த்தோம் நாங்கள் ஃபர்ஸ்ட். ஓகே பேசினா ஓகே, ஆடு சிக்கிருச்சு, அவ்வளோதான் போட்டாச்சு, ஓகே கல்யாணம். ஆள தேடல, ஆடுதான் சார் தேடி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க சார். இப்போ நான் ஏதாவது பேசும்போது நீ பேசக்கூடாது, நாங்கள் தானே பேசுகிறோம், நீ ஏன் பேசுகிற, என் கருத்தை வந்து அவங்க வந்து முன் வைக்க விட மாட்டாங்க. அப்படி என்ன எந்தெந்த நேரத்துலலாம் எனக்கு வந்து இவங்க மாமியாரா மட்டுமே கண்ணில் பட்டாங்க, இந்த நேரத்துல பக்காவா தெரியும் சந்திரமுகி மாதிரி மாமியாராவே மாறிட்டா அப்படின்னா எந்த தருணத்தை சொல்லுவீங்க? அதை விட வர என்ன ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியாவறான் பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்னு, என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி இந்து. பூஜை சாமான்லாம் நீ தானே கழுவணும், நீ தானே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அதிகாரம் பண்ணியிருக்காங்க. என் மாமியார் கூட இது வரைக்கும் எனக்கு கேட்டது கிடையாது. அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு இல்லை சார், கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து கிறிஸ்டியன், ஸோ வந்து நாங்கள் ஹிந்து. இப்போ எனக்கு என்னன்னா என்னோட அம்மா அப்பாவுக்கு அப்புறமா அவங்க வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்களோ, அதை செய்ய மாட்டாங்களோ, ஓ நீ அப்படி வரியா? இப்போலேருந்தே அவங்களுக்கு பழக்கப்படுத்தினாதான் அதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. இல்லைனா நாளைக்கு அப்புறமா நான் சாமி கும்பிட போகும்போது எனக்கு வந்து நாங்கள் போனால் என்னால் அந்த சாமி கும்பிட முடியாது, அவங்க வந்து வேற இது மதத்தை சார்ந்தவங்கன்றதுனால. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. வீட்டுல விளக்கு பொருத்துவாங்களா? கொளுத்துவாங்க. எல்லாமே நாங்கள் சொல்றதுனால நான் வந்தேன்னா பயப்படுவாங்க. நான் வந்தேன்னா ஐயோ இவங்க இதெல்லாம் செய்யலைன்னா சண்டை போடுவாங்க. ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தெல்லாம் கொண்டு வரா, இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? தம்பி கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு பயந்துட்டே அவங்க செய்வாங்க. ஆனா அவங்க சொன்னது கரெக்ட் தான். கரெக்ட் தான் சார். மாமியாரா இருக்கேன்னு நான் வந்தா பயப்படுவான்னு ஒரு வார்த்தை சொல்லும் போதே தெரியலையா? கண்டிப்பா நான் மாமியாரா தான் இருக்கேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இப்ப இவங்க சொன்ன மாதிரி நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேன், குடும்ப பழக்க வழக்கங்கள்ல ஃபாலோ பண்றதுல எனக்கு சிக்கல்களா இருக்கு, இல்ல எனக்கு புரிய மாட்டேங்குது, குழப்பமா இருக்கு, இல்ல விரும்பல. பல இருக்குதே, எதை சொல்றது? சார் அவங்க கிறிஸ்டின் ஹிந்து சார். நாங்கள் மோஸ்ட்டாக வந்து ஒரே தான், ஹிந்து தான். அவங்க வந்து விஷ்ணு கோத்திரம், நாங்கள் சிவன் கோத்திரம் சார். இவ்வளோ தான் சார் டிஃப்ரெண்ட். இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது வந்து சந்தனம் இப்படி தெளிக்கக்கூடாது, இப்படி தான் தெளிக்கணும், இந்த சந்தனம் எப்படி தெளிக்கணும்? இப்படி தெளிக்கக்கூடாது சார், இப்படி தான் சார் தெளிக்கணும். ரொம்ப படக்கூடாது, போட்ட மாதிரியும் இருக்கணும், போடாத தெரியணும். அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு சரிங்க அதை அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரப்பா அப்படியே பேய விட்டு சரிங்க. பட்டை போடக்கூடாது, இப்படி நாங்க வந்து இப்படிதான் பட்டை போட்டு தான் பழக்கம் சார். நீங்க இப்படி போடக்கூடாது, இப்ப இது எங்க மாமியார் கேட்க மாட்டாங்க. இவங்க தான் சொல்லுவாங்க, நீ எப்படி போடுற, இப்படி எல்லாம் போடுவோம், இப்படிதான் போடணும் இந்த விஷயத்த. என்ன ஏத்து பேசுறாங்க? நான் யாரு தெரியுமா உனக்கு? ஏன் உனக்கே மறந்து போச்சு? குறுக்க பேசப்படாது, ரணபலி ஆயிரும், ஆயிடுவேன். அவங்க அம்மா பெட்டு, எங்க அம்மா வந்து அவங்களுக்கு பெட்டு. நம்ம தான் மிரட்டணும் சார் இவங்களா. நம்ம சொன்னாதான் கேட்பாங்க, நம்ம வந்தா மட்டும்தான் வேலை ஆகும். இன்னும் இவ பொம்பளை ரபடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க. சரி நீங்க பேசிக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். ஒரு விஷயம் என்ன சார், இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் கெட் டுகெதர் அந்த மாதிரி ஃபேமிலியா வரும்போது எங்க மாமியார் சொல்லிடுவாங்க, உன் இஷ்டமா, நீ என்ன கம்ஃபர்ட்டா இருக்கோ அதை போட்டுக்கோ. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இந்த சாரி தான் கட்டணும். இந்த கல்யாணமான பொண்ணுங்களுக்கு பிரச்சனையே மாமியார் உடமையெல்லாம் கிடையாது. அது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அத்தி போட்ட மாதிரி நடக்குது. நீ ஜுவல்ஸ் போடு, நீ ஏன் வந்து கவரிங் போடுற, ஜுவல்ஸ் போடு, எங்க மாமா வருவாரு, நீ இங்க பின் போடு, நீ பொட்டு நல்லா தெரியற மாதிரி வை. என்ன ஃபுல்லா கரெக்ட் பண்றது இவங்க தான் சார். இவன் மூஞ்சி இப்படி, ஓ மாமனார் மூஞ்சி அப்படி, ஓ மாமியார் மூஞ்சி எப்படி, அந்த குடும்பம் விளங்குமா? நம்ம வாழ்க்கையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். நான் பேசுறேன் இல்ல நீ பேசு. அப்படியே மாமியார் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி நிப்பாங்க இந்த சார். ட்ரெஸ்ஸாவது நீங்க சூஸ் பண்ணதா இல்ல அவங்க தான் சொன்னாங்களா? நான் தான் சூஸ் பண்ணேன். எனக்கு பிடிச்சிருந்தது, உனக்கு இந்த கலர் எடுத்துக்கோ, எனக்கு இந்த கலர் எடுத்துக்கிட்டோம் நாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? உங்களை செலக்ட் பண்ணது இவங்களோட பங்கு இருந்துச்சா? ஆமா சார், நான் தான் செலக்ட் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். உங்க செலக்ஷன் கிரைட்டீரியால என்னெல்லாம் இருந்துச்சு? கொஞ்சம் நல்லா வந்து நல்லா படிச்சிருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எங்க அம்மாவை இவன் நல்லா பாத்துக்கிட்டா, எங்க அண்ணனை நல்லா பாத்துக்கிட்டா போதும். இந்த ரெண்டு கிரைட்டீரியா போதும் எனக்கு. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச போல வாங்க. நீங்க சொல்றபடி கேட்டு நடக்கணும், அந்த கிரைட்டீரியா இல்ல. அதெல்லாம் நக்கல்யா அவனுக்கு. ஆக்சுவலா நீங்க என்னன்னா ஒரு ஆள் தேடிருக்கீங்க, அந்த ஆள் தேடுனதுல நிறைய விஷயங்கள் பேசி பார்த்தோன்னே ஓகே. ஆள் இல்ல
சார் ஒரு ஆடு தேடி இருக்காங்க சார். ஆளைய போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டுறதுக்கு ஆள் தெரிய சிக்க மாட்டேன். அப்புறம் பேசி பார்த்தோம் நாங்க ஃபர்ஸ்ட். ஓகே பேசினா ஓகே ஆடு சிக்கிருச்சு அவ்வளவுதான் போட்டாச்சு ஓகே கல்யாணம் பண்ணிடலாம் அண்ணா ஓகேன்ட்டேன் நான். அப்புறம் ஆடு தானா வந்து தலையை குடுக்குது கறி போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க சார். இப்போ நான் ஏதாவது பேசும்போது நீ பேசக்கூடாது, நாங்க தானே பேசுறோம், நீ ஏன் பேசுற, என் கருத்தை வந்து அவங்க வந்து முன் வைக்க விட மாட்டாங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுமதிக்கிறது யாரு? அப்படி என்ன விஷயத்துக்கு நீங்க பேச வந்து அவங்க பேச விடல? எங்க ஃபேமிலியில நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்க பஞ்சாயத்து தலைவரா நிப்பாங்க சார். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அவங்க ஃபேமிலியை பத்தி பேசும்போது நாங்க அதுல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இந்த மாதிரி முடிவெடுக்க சமாச்சாரங்களோ இல்ல மற்ற விஷயங்களையோ உங்களோட பங்கு எதுவுமே கூட தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கெல்லாம் பயங்கர கடுப்பு. இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது.